உங்களுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் முல்லார். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, வருகின்ற 18/3/2025 செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி அளவில் முருகனின் 6 படை வீடில் முதல் படை வீடாக சொல்லக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் மதியம் 12 மணி அளவில் முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருக்கல்யாணமானது திருப்பரங்குன்றத்தில் வந்து நடைபெற இருக்கு. திருக்கல்யாணம் முடிந்து மாலை 6 மணி அளவில் முருகனுடைய மாமனார் வீடான தேவேந்திரன் மடத்துக்கு வரக்கூடிய மறுவீடு வரக்கூடிய அந்த நிகழ்வு மாலை 6 மணி அளவில் நடைபெற இருக்குது. இதில் பெருந்திரளாக மக்கள் கலந்து கொள்ளணும். இதில் வந்து தலைமை ஏற்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஊர் குடும்பனார் வந்து விகேடி உதயகுமார் என்ற அவர்கள் வந்து தலைமை தாங்கிறாங்க. மற்றும் 48 ஊர் குடும்பனார்கள் வந்து இதில் கலந்துக்கிறாங்க. இந்த ஆன்மீக விழாவில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் எந்த மாதிரியான பங்கு வகிக்கணும் அப்படின்றத நம்ம பல காணொலியில் வந்து சொல்லியிருப்போம். ஏன்னா ஆன்மீகத்திற்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்றத பல காணொலியில் வந்து நம்ம வந்து தெளிவுபடுத்தியிருப்போம். ஏன்னா இதற்கு முன்னாடி கூட பழனியில் ஒரு காணொலி வந்து பதிவு செஞ்சிருந்தோம். பழனிக்கு வேணும்னா முருகன் வந்து அடையாளமாக இருக்கலாம், ஆனால் அந்த முருகனுக்கே அடையாளம் தேவேந்திரன் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எதன் அடிப்படையில் சொல்லியிருந்தோம்னா இதன் அடிப்படையில் தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, முருகன் தேவேந்திரனோட பெண் தெய்வானை வந்து திருமணம் வந்து முடிக்கிறாரு. அப்போ அவங்க வந்து எங்களுக்கு வந்து மச்சானாக உறவினராக ஆகிறார். இந்த அடிப்படையில் தான் நாங்கள் முருகனை வந்து உறவு கொண்டாடுறோம். மற்றவங்களுக்கு இன்னும் அவர் வந்து கடவுளாக இருக்கலாம், எங்களுக்கு வந்து உறவினர் அப்படின்ற அடிப்படையில் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பேசியிருந்தோம். இது மட்டும் கிடையாது, பல கோவில்களில் பல ஆன்மீக விழாவில் ஒவ்வொரு விழாக்களிலும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கும் நம்ம தெரியும். சமயபுரம் மாரியம்மன்லேருந்து பள்ளக்குழுமாயிலிருந்து பழனியிலிருந்து அவினாசியில் நடக்கக்கூடிய அந்த விழாவாக இருக்கட்டும், இல்லை பேரூர் நடக்கக்கூடிய விழாவாக இருக்கட்டும், இல்லை அந்த கோணியம்மன் தேர் திருவிழாவாக இருக்கட்டும், அரவான் மலர் திருவிழாவாக, இன்னும் எண்ணற்ற விழாக்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதுவும் குறிப்பாக இந்த சித்திரை பிறந்தாலே வந்து தெரியும், இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு ஆன்மீகத்தில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம், எந்த அளவுக்கு முன்னுரிமை, எந்த அளவுக்கு முதல் மரியாதை பரிவட்டமானது, தேர் திருவிழா, தேர் உரிமை அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம இளைஞர்கள் வந்து இப்போ வந்து அதிகமாக நம்மளோட ஆன்மீக விழாக்கள் வந்து அதிகமாக வந்து ட்ரெண்டிங் பண்ணுறீங்க. உண்மையிலே அது வரவேற்கக்கூடிய விஷயம். பெரும்பான்மையாக அதில் நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராமில் மட்டும் அதை வந்து பதிவு செய்யாமல் முதல்ல ஆன்மீக விழாவில் நம்ம யார் வந்து பெருந்தரலாம் அதில் வந்து கலந்துக்கணும். இன்றைக்கி இருக்க இளைஞர்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து நம்மளோட இலக்கை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளை பற்றி நமக்கு இவ்வளோ பண்பாடு கலாச்சாரங்கள், ஒரு சில தற்கூறிகள்லாம் சொல்லலாம், டேய் உன்னை கோயிலை விட்டு நாங்கள் விலைக்கு கூட வச்சிருக்கோம்னு சொல்லலாம். ஆனால் கோவிலுக்கும் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கும் தெய்வங்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கும் எந்த அளவுக்கு உறவின் முறையில் தொடர்பு இருக்குது அப்படின்றத வந்து நம்ம உலகம் அறிய செய்யணும். இதை தொடர்ந்து நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் தொடர்ந்து நம்ம வந்து வெளில வந்து பறைசாட்டிகிட்டு இருக்கோம். ஏன் இந்த மாதம் வருகின்ற இந்த சனி போய் அடுத்த சனிக்கிழமை காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலில் வந்து புஷ்ப பல்லாக்கு விழா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பழனியில் மாதிரியே அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் காஞ்சி காமாட்சியம்மன் கோவில் அந்த உரிமை மீட்டு அந்த விழாவும் நடைபெற இருக்குது. தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஆன்மீகத்திற்கு இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கான தொடர்புகள் அதிகமான விழாக்கள் இருக்குது. இதில் பெருந்தரலாக நம்ம இளைஞர்கள் கலந்துக்கணும், குறிப்பாக பெண்கள் வந்து கலந்துக்கணும். வெளி மாவட்டத்திலேருந்து வரணும்லாம் கிடையாது. அந்த பகுதியில் உள்ள ஆண்கள் பெண்கள் கலந்துக்கிட்டாலே நம்ம விழாவை நம்ம சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். இந்த சமூகம் ஆன்மீகத்தை எந்த அளவுக்கு வந்து கடைபிடிக்கிறாங்க அப்படின்றது பிறருக்கு வந்து தெரியணும். அதே போல் ஆடை கலாச்சாரம் என்பது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதாவது இன்றைக்கி ஒரு தேருக்கு தடி போட போகிறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, தடி போடுறவங்க அந்த தடி போடுறது மேலே ஏறனால வந்து அவங்களுக்கு வந்து வேஷ்டி சட்டைங்கிறது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதனால் வந்து லோயர் டிஷர்ட் வந்து போடுவாங்க. ஸோ அவர்களை தவிர்த்து மீதம் உள்ள இளைஞர்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போடுங்க, இல்லை ஒயிட் சட்டை போடுங்க, ஒரு கிரீன் கலர் வேஷ்டி கட்டுங்க, இல்லை சேப்பு கலர் வேஷ்டி வெள்ளை கலர் சட்டை இந்த மாதிரி போடுங்க. ஒரு துண்டு உங்களுக்கு சிகப்போ பச்சையோ ஏதாவது ஒரு துண்டை வந்து பார்த்தீங்கன்னா 108 காணாடு தேவேந்திரகுல வேளாளர்னு இருக்காங்க நம்ம புதுக்கோட்டையில். அவங்க என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வந்து இந்த ஒயிலாட்டம்லாம் ஆடி கொண்டு போவாங்க. அந்த ஆடை அலங்காரம் அப்படின்றது, அந்த ஆடை கடைபிடிக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கடைபிடிப்பாங்க. ஒரு வெள்ளைச்சட்டை போட்டுக்குவாங்க, ஒன்று காவி வேஷ்டி, நெத்தியில் வந்து தலையில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் துண்டு கட்டிக்குவாங்க, ஒரு சில பேர் வந்து சேப்பு கலர் துண்டு கட்டிக்குவாங்க. அதை போகும்போதே பார்க்கவே ஒரு அழகாக இருக்கும். ஏன்னா ஆன்மீக விழாவில் அப்படித்தான் இருக்கணும். அதை விட்டு
உள்ளே போட்டிருக்க டவுசர் தர்ற மாதிரியும் ஜட்டி தர்ற மாதிரியும் வந்து வேட்டியை தூக்கி கட்டிக்கிட்டு என்ன தேவையில்லாமல் பிபி வச்சுக்கிட்டு ஆடுறதுன்றது நம்மளுக்கும் அந்த ஆன்மீக விழாவுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒன்று. ஸோ ஆன்மீக விழாவை சரியான முறையில் வந்து நம்ம இளைஞர்கள் வந்து கடைபிடிக்கணும். இதை தான் பலமுறை நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா நம்ம வந்து அந்த ஆடை என்பது நமக்கு ரொம்ப முக்கியம். ஆன்மீக விழாவில் பலதரப்பட்ட மக்கள்லாம் வந்து அந்த வழிபாட்டுக்கு வந்து வருவாங்க. அப்போ அதில் வந்து நம்மளுடைய ஆடை, ஏன்னா உலகத்துக்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த சமூகம் நம்ம அப்படின்னு சொல்கிறோம். அப்பேற்பட்ட இந்த சமூகம் நம்ம ஆடையை வந்து ஒழுக்க நெறிகளோட்டு அதை வந்து நம்ம கடைபிடிக்கணும். முடிஞ்ச மட்டும் ஆண்கள் ஒரு வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போடுங்க. அப்படி இல்லையா வெள்ளை சட்டை ஏதாவது உங்களுக்கு ஒரு கிரீன் கலர் வேஷ்டியாக இருக்கட்டும், இல்லை ஒரு காவி வேஷ்டியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சிவப்பு வேஷ்டியாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரே மாதிரியான வேஷ்டிகள் உடுத்தினால் இன்னும் நம் சமூகம் இளைஞர்கள் அழகாக தோரணையாக தெரியப்படுவீர்கள் அப்படின்ற ஒரு அன்பான அக்கறையில் தான் வந்து நான் இந்த கருத்தை நான் வந்து பதிவு செய்கிறேன். சரிங்களா? ஏன்னா அடுத்தடுத்த ஆன்மீக விழாவெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சித்திரை வெண்குடை திருவிழா வந்து வருது நம்ம ராஜபாளையத்துலேருந்து. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அந்த விழா நடக்கிறதே தெரியாது. ஒரு நாள் ஃபுல்லாக நடந்தாலும் அந்த விழா வந்து டைம் போகிறதே தெரியாது. அதே போல் அங்கே ஆடக்கூடிய அனைத்து கலைகளும் அங்கே இடம் போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட அந்த பங்களிப்பும் அந்த நடனங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கும். இந்த முறையும் நம்ம வந்து நம்ம ராஜபாளையத்தில் நடக்கக்கூடிய சித்திரை வெண்குடை திருவிழாவை நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் வந்து நேரடியாக ஒளிபரப்பு வந்து செய்வோம். அதனால் வந்து நம்மளோட ஆன்மீக விழாவை நம்ம தான் வந்து சிறப்பான முறையில் இது பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் யாராவது ஒரு சில இளைஞர்கள் வந்து மது போதையில் ஒரு சில சின்ன சின்ன சண்டைகள் பண்ணுறனால அப்பாவி இளைஞர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அப்பாவி இளைஞர்கள் வந்து வழக்கு வந்து சிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறு மற்ற எல்லாத்தையும் பாதிக்கக்கூடாது. அதனால் ஆன்மீக விழாவில் மது அருந்தாமல் ஒழுக்க நெறிகளோடு நம்ம இளைஞர்கள் ஆடை அந்த அழகான தோற்றத்தில் நம்ம இளைஞர்கள் வந்து கடைபிடித்து வரக்கூடிய ஆன்மீக விழாவில் அனைத்திலுமே வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூக உறவுகள் வந்து சிறப்பான முறையில் கடைபிடித்து நம்மளோட பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த இந்த விழாவில் நம்மளோட வரலாற்று பெருமைகளும் ஆன்மீக பெருமைகளும் இந்த பிற சமூகங்களுக்கு வந்து உணர வைக்கணும். அதனால் வந்து நம் சமூகம் அரசியலாக என்ன ஒன்று பண்ண வரலாறுல இந்த சமூகம் வந்து ஜெயிச்சிட்டோம். ஏன்னா பாராளுமன்றத்திலே வந்து கீழே வந்து நம்மளோட வரலாறுகளை வந்து நிரூபிச்சிட்டோம். அதனால் இருந்தாலும் நம்ம வந்து இனி அரசியல் ரீதியாக வந்து நம்ம முன்னெடுக்கணும். இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை அனைத்து கிராமங்களையும் வந்து கொண்டு சேர்க்கணும். அது போன்ற விஷயங்களை வந்து நம்ம அனைவருமே ஒன்று சேர்ந்து இதை முன்னெடுத்தால் மட்டும்தான் இது வந்து சாத்தியக்கூறாகும். ஏன்னா இவங்க வந்து கையில் எடுப்பாங்க, அவங்க வந்து கையில் எடுப்பாங்க. கையில் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆதரவு கொடுப்பேன்றதை விட ஒரு கை தட்டினால் ஓசை வராது. அதனால் வந்து அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையாக இருக்கட்டும், அரசியல் நம்மளோட பயணங்களாக இருக்கட்டும், எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஓரணியில் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு வருகின்ற காலங்களில் நம் சமூக ஒற்றுமையோடும் இன ஒற்றுமையோடும் நம் அரசியலை வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மருதநலக்குடியிலான மல்லரனும் பல்லரனும் பாண்டியனும் வேளாளர் சமுதாயம் சாதி பற்றையும் பிற சாதி நட்பையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு மீண்டும் ஒரு காலையில் சந்திக்கிறேன். நன்றி.